ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சார் தைப்பூச விரதம் எப்படி இருக்கும், இந்த 48 நாள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். தைப்பூசம் விரதம் வந்துங்க சார் உண்மையிலே எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்குங்க சார். உங்களோட மனவேதனை நிலைச்சிக்க முடியாது. ஏன்னா எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் என்ன சாமின்னு சொன்னாலே நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். சாமின்னு நீங்க சொன்னீங்கன்னாலே உங்களை அடுத்த நாள் தூக்கி போட போறாங்கன்னு வீட்டுல சொன்னா பயந்துருவாங்களே. நான் தமிழ்நாட்டிலேயே இனிமேல் 1 மாசம் தான் இருப்பேன், மிச்சம் 11 மாசம் என் பிரச்சனை எல்லாத்தையும் வடப்பிள்ளையாண்ட அடுப்பு வச்சேன்னா அவர் சரி பண்ணுவார். சரி ஆவலியா உலகம் ஃபுல்லா இருந்து மாலை போட்டு பழனி முருகர் வந்து பார்ப்பாங்க சார் தைப்பூசத்துக்கு. இது நடக்கும் சார். நான் முருக பக்தர்கள் வைக்கிற வேண்டுகோள்னா, நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஆறுபடை போறேன் அங்க போறேன் இங்க போறேன் இல்லாம முதல்ல நீங்க மத்தவங்க பக்தி கிண்டல் பண்ணீங்கனாலே உங்களோட வளர்ச்சியில இருந்து நீங்க ஒரு வருஷத்தை இழக்கிறீங்கன்னு 18 சித்தர்களையா இப்ப இருக்கு நம்ம தெய்வமா கும்பிட தெரியுமாங்க சார். தைப்பூசம் இருக்கப்ப நம்ம உறவுகள் நிறைய சந்தேகம் வரும் சார். நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சேன், எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, இல்ல ஒருத்தவங்க தவறிட்டாங்க, இதை நான் கண்டினியூ பண்ணலாமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் எது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இந்த தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும், இந்த 48 நாள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். தைப்பூச விரதம் வந்து உண்மையிலே முதல் சேனல் உங்களுக்கு தான் பேசுறேன் சார். நான் வந்து நானே பேசி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து டக்குன்னு அப்ப மனசுல வர்றதை சொல்லி பேசுறது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குங்க. அதனாலதான் சார் வாய்ஸ் மெசேஜ்லாம் அந்த வாய்ஸ் நோட்டு என்னங்க சார், நான் 2 மணிக்கு நினைச்சாலும் பேசலாம், தியானம் முடிச்சுட்டு அதிகாலை 4 மணிக்கு பேசினாலும் பேசலாம். உங்களுக்கு என்ன உத்தரவு வருதோ என்ன வருதோ சொல்லலாம். இப்போ நேர்காணலாம் லைட்டு கேமராலாம் வச்சு பேசுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகணுமா? அப்படி இருக்கும்போது தைப்பூசத்தை பத்தி உண்மையில பக்தியின் ஃபீல்ட்ல நான் முதல்ல சொல்றதுக்கு வந்து ரொம்ப மனம் நிறைவா கருது. அதுக்கே முருகன் நன்றி சொல்லி இந்த கேள்வி வந்து நான் வந்து உங்களை கேட்க சொல்ல, நீங்களே தான் கேட்டீங்க. அது இறைவன் உங்க மூலியமா தெரியும். ஏன்னா தைப்பூசம் விரதம் வந்து சார் உண்மையிலே எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்குங்க சார். தைப்பூசம் விரதம் டிசம்பர் 15 ஆரம்பிச்சுதுங்க சார். டிசம்பர் 15 ஆரம்பிச்சு ஜனவரி 31 48 நாள் முடியுதுங்க சார். நான் வந்து பிப்ரவரி 1 வரைக்கும் இருங்கன்னு சொன்னேங்க சார். இன்னைக்கு தேதி வந்து டிசம்பர் 22 இந்த காணொலி பதிவு பண்றோம். 48 நாள் சார். இந்த 48 நாள் நீங்க தைப்பூசம்னு கிடையாதுங்க சார். என்னைக்காவது ஒரு 48 நாள் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த 40 நாள் சூஸ் பண்ணுங்க. ஆனால் தைப்பூசன்றப்ப நீங்க இந்த பிரபஞ்சம் உருவான நாளே பூச நட்சத்திரம் தான். பூச நட்சத்திரம் பிரபஞ்சம் உருவான நாள், இந்த பூமி உருவான நாளே பூசம் தாங்க சார். அது சனினாலே கூட்டம் தானே சார். நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி நட்சத்திரம். ஆமாங்க சார். அப்படி இருக்கும்போது நீங்க அப்ப பண்றப்போ அது கூடுதல் சிறப்பு ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கரெக்டா கார்த்திகை மாசம் தொடங்கி மார்கழி மாசம் ஃபுல்லா டிராவல் பண்ணி தை பிறகுறப்போ அந்த விரதத்தை வந்து நீங்க முடிக்கிறீங்க சார். நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் சார், இந்த ஆன்மீகம் ஜோதிடம் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட ஒரு மாசங்கள் வந்து எனக்கு துன்பம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப சமீபத்துல நம்ம குருநாதர்கிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் சொல்ற தட்சாயன காலம் உத்தராயண காலம் இருக்கு. இல்ல உத்தராயண காலம் முடிஞ்சு தட்சாயன காலம் வரப்போ ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உனக்கு மட்டும் இல்ல கூப்பி எல்லாருக்குமே நடக்குன்றப்போ சார் தைப்பூச விரதம் நான் எங்கேயுமே நினைச்சு இது மாதிரி இருங்கன்னு சொல்லி எனக்கு சார். நான் 47 நாள் விரதம் இருக்கேன், 108 நாள் இருக்கேன், யாராவது யாரா இருந்தாங்கன்னா இருங்கன்னு சொல்ல, அவ்வளவுதாங்க சார். வடப்பள்ளி கோயில கிடைச்ச உத்தரவு தான் தைப்பூச விரதம் சார். முருக பக்தர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். சும்மாவே ஒரு இடத்துல ஒரு ஆறுமுகம் மன்னிடும் மனிதனும் ஏறுமுகம்னு ஒரு வார்த்தையை சொல்றோம் சார். ஆறுமுகம் அருளிடும் மனிதனும் ஏறுமுகம் சார். நான் அதை பல வருஷமா படிச்சு எத்தனை இடத்துலங்க சார். என்னோட சொல்லுக்கு எந்த சக்தியும் கிடையாதுங்க சார். இறைவன் நினைச்சாரு அதை நடத்துறாங்க சார். அப்படி வந்த உத்தரவு தான் இந்த தைப்பூச விரதமும் சார். இதோட இன்னொரு பெரிய ஆச்சரியம் சார். இது வரைக்கும் நான் படிக்கிற மந்திரத்தை இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதும் கிடையாது சார். அது என்னோட வேலையும் கிடையாது. நான் எல்லார்ட்டையும் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன். உங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாது, உங்களோட நோய் பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாது, உங்களோட மனவேதனை எல்லாம் தீர்க்க முடியாது. ஏன்னா எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் முருகரை பிடிச்சா என்ன நடக்குன்ற என்னால காட்ட முடியும் சார். ஏன்னா என் பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடையாது. நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம ஒன்றும் பெரிய சக்திமான் கிடையாதுங்க சார். இந்த எதுக்குமே என்ற தீர்வு கிடையாது. ஆனால் முருகன் கிட்ட நீ போய் சேரத்துக்கு உண்டான வழி எனக்கு தெரியும். அந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன், அதை நான் சொல்றேன். இதை பிடிச்சி நீங்களும் முருகர் பெருமாட்டை சேர்ந்து சகல சௌபாகியத்தையும் பெற்று இதுதான் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க சார். என்ன சாமின்னு சொன்னாலே நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். சாமின்னு நீங்க சொன்னீங்கனாலே உங்களை அடுத்த நாள் தூக்கி போட போறாங்கன்னு அர்த்தங்க சார். இன்னைக்கு இந்த சாமியை பிடிப்பாங்க, நாளைக்கு வேற சாமியை பிடிப்பாங்க, மக்கள் மாறிட்டே இருப்பாங்க சார். இப்போ நான் முருகர் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டம் இப்போ கிடையாது, எல்லாம் போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல நினைச்சு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க சார். திரும்ப புதுசா வந்திருக்காங்க, திரும்ப புதுசா வருவாங்க. இதுக்கப்புறம் நான் முருகர் ஆராய்ச்சியில உலகம் ஃபுல்லா பயணிக்க போறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இருப்பான். தியானத்தை உத்தரவுங்க சார். அதுக்கேற்ற மாதிரி முருகேசன் ஐயா இன்னைக்கு சொன்னாரு சார். இன்னைக்கு மாதிரி கூட சொன்னார், எனக்கு தியானத்துல உத்தரவு வந்து நான் யார்ட்டையுமே சொல்லுங்க சார், வீட்டுல கூட சொல்ல. வீட்டுல சொன்னா பயந்துருவாங்களே. நான் தமிழ்நாட்டிலேயே இனிமேல் 1 மாசம் தான் இருப்பேன், மிச்சம் 11 மாசம்
வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னா அதை வந்து முருகேசன் ஐயா சொன்னார். பெரிய தெய்வீக பிறவி சார். இன்னைக்கும் சொன்னார் 2026 உலகம் ஃபுல்லா பயணிக்க போறீங்கன்றார். கரெக்டா அவர் சொல்லி வச்சதுக்கப்புறம் லண்டன் விசா வந்து எனக்கு மெயில் வருது. அப்ரூவல் ஆயிடுச்சு. இல்ல அப்ரூவல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அது அந்த ப்ராசஸ் சில விஷயங்களுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து முருக பக்தரா இருக்கணும் தான் சார் ஆசை. என்னை எங்கேயுமே ஒரு இடத்துல உயர்த்தி பார்க்காதீங்க, தாழ்த்தி கூட பாருங்க, தப்பு கிடையாது. முருகப்பெருமான் தான் நம்மளுக்கு எல்லாம் குரு, அவர் தான் குருங்க சார். நம்ம முருகரை பத்தி பேசுற ஒரு ஆள், அவ்வளவுதாங்க சார். கருபானந்த வாரியாருக்கு அப்புறம் இந்த மாதிரி முருகர் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் பேசுற ஆள் வந்து குறைவு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பாக்கியம் கொடுத்துருக்காருன்னா அது உண்மையிலே முருகப்பெருமான் போட்ட பிச்சைங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா நிச்சயமா. கிருபானந்த வாரியார் பார்க்க போறோங்க சார் விரைவில். அவங்க ஒரு பெரிய அற்புதம் வந்து முருகர் வச்சிருக்காருங்க சார். நிச்சயமா. அது வந்து அதுக்கும் நம்ம ஒரு காரணமா இருப்பது ஒரு பெரிய இதுங்க சார். அதனால எல்லாரும் சொல்றது சாதாரண பக்தன் தான். நீங்க வந்து என்ன ரொம்ப இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா என் பிரச்சனைக்கு எனக்கே வழி தெரியாது. நான் எல்லாத்தையும் முருகர் பாத்திரப்ப வச்சுட்டு வந்துடுங்க சார். எப்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் எனக்கு எழுத படிக்க தெரியாது முருகா, என்ன போய் கந்தபுராணம் எழுத சொல்றேன்னு கேட்டப்போ, உனக்கு என்ன தோணுதோ எழுதி வை, மிச்சதை நான் பாத்துக்கிறேன். அவர் எழுதி வச்சிருவாரு. முருகப்பெருமான் டைரக்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி என் பிரச்சனை எல்லாத்தையும் வடப்பிள்ளையாண்ட அனுப்பி வச்சேன்னா அவர் சரி பண்ணுவாரு. சரி ஆகலையா காத்திருப்போம், ஆனா பண்ணி தான் தீர்வாருங்க சார். பண்ணியே தான் தீர்வாருங்க சார். அதை விட்டு அவருக்கு வேற வேலையும் கிடையாதுங்க சார். பக்தனோட குறைய தீர்க்கிறது மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு வேலையை தவிர பக்தனை தண்டிக்கிறதோ இல்ல முருகர் உன்னை காலி பண்ணிட்டாரு பார்த்தியான்னு கிடையாதுங்க சார். ஒருத்தன் வளர்ந்தானே அது இறை சக்தி காரணம் சார். வீழ்ந்தானே அவன் செய்த தவறு அவன் வாயிலிருந்து அந்த சொற்கள் தான் காரணம் சார். நிச்சயமா சார். இப்ப இந்த தைப்பூச விரதத்தை பத்தி பேசுவோம். தைப்பூச விரதம் சார். அப்படி இருக்கும்போது அப்ப ஏன்னா இது எதுக்கு இவ்வளவு பெரிய டாபிக் போச்சுன்னா, இது எல்லாமே கோயில்ல வந்த உத்தரவு தான். இன்னைக்கு எல்லாருமே தைப்பூச விரதத்தை பத்தி யூடியூப்ல பேசுறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க சார். நான் எல்லார்ட்டையும் சொல்றேன், எல்லா நேர்காணலும் பாருங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்துச்சுங்க சார். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களோட ஒரு சிறு வீடியோ ஒண்ணு நான் பார்த்து அதுல பதில் கிடைச்சது. எல்லாத்தையும் உதறிவிடு, எல்லாவற்றையும் உதறிவிடு, எல்லாவற்றையும் உதறிவிட்ட பிறகு எது உன்னுடன் இருக்குதோ அதுதான் நஜம்னர். உண்மையிலேயே நம்ம கூட முருகர் மட்டும் தான் நிற்பார். மற்ற எல்லாருமே போயிடுவாங்க சார். நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி வாங்கி நீங்க திரும்ப கொடுக்கல அப்படின்னா அவங்க 10 நாள் பார்ப்பாங்க, 5 நாள் பார்ப்பாங்க, 1 மாசம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு மாதிரி உங்களை திட்டதானே செய்வாங்க. அது யாரா இருந்தாலும் சரி சார், முருகர் தான் நிஜம். அப்படி முருகப்பெருமாள் தான் தைப்பூசம் எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு கேள்விக்குண்டான பதில் யாரோ ஒரு காணொலியில இருக்கலாம் சார், எங்கேயா ஒரு இடத்துல இருக்கலாம். உண்மைதானே சார். உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும், அவங்களுக்கு சிந்தனை வரும், அதன் மூலமா புதிய கருத்துக்கள் வரும் சார். முருகப்பெருமான் அனுமதிக்காம பிரபஞ்சம் அனுமதிக்காம முருகர் பத்தி பேச முடியாது சார். முருகன் மட்டும் கிடையாது சார். நீங்க சாய்பாபா பத்தி பேசுறாங்க, வராகியை பத்தி பேசுறாங்க, சிவபெருமானை பத்தி பேசுறாங்கன்னா இறைவன் அனுமதிச்சு இறைவன் அமைச்சிருக்காரு சார். அவங்க இறைவன் அனுப்புனான்னு பேச முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது தைப்பூசம் விரதம் வந்து எத்தனையோ பேர் வாழ்க்கை மறப்போ 2வது வருஷம் ஆரம்பிக்க போறோம். போன வருஷம் நான் மட்டும் சொன்னேன், இந்த வருஷம் என்னோட சேர்ந்து ஒரு 1000 பேர் யூடியூப்ல சொல்றாங்க, சோசியல் மீடியா சொல்றப்போ அது முருகர் அவங்க மூலியமா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்காரு. நாளைக்கு ஒரு 10,000 பேர் கூட சொல்லலாம், 1,00,000 பேர் சொல்லுவாங்க சார். சார் நான் உறுதியா சொல்றேன் சார், தைப்பூசம் விரதம் எப்படி ஐயப்ப மலைக்கு இங்கிருந்து 48 நாள் மாலை போட்டு போறாங்களோ, உலகம் ஃபுல்லா இருந்து மாலை போட்டு பழனி முருகர் வந்து பார்ப்பாங்க சார் தைப்பூசத்துக்கு. இது நடக்கும் சார், உறுதியா நடக்கும் சார். உலகம் ஃபுல்லா தைப்பூசத்துக்கு வந்து பாத யாத்திரையோ நடந்தோ எல்லாம் பழனிக்கு வருவாங்க சார். ஏன்னா பழனியில வந்து அப்பேற்பட்ட ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்க சார் விரைவில். அது உலகத்துல எல்லா முருக பக்தர்களும் மெய் சிலுக்கிற வகையில இருக்கும் சார். அப்போ 40 நாள் அசைவம் சாப்பிடாம இருக்குன்னு சொன்னாங்க சார். நீங்க வந்து ஷேவ் பண்றதோ இல்ல வந்து செருப்பு போறதோ இல்ல மாலை போறதோ எல்லாமே அவரோட விருப்பம், அவரோட மனம் பொறுத்துங்க சார். இதெல்லாம் ஏன்னா நீ செய்யும் தொழில் தெய்வம் சார். நீங்க ஒரு பேங்க்ல சிஇஓ இருக்கீங்க இல்ல ஒரு பெரிய ஆபீஸர் இருக்கீங்கன்றப்போ நீங்க அங்க கிளீன் ஷேவ்ல போனா போய் தானே ஆகணும். இறைவனே இருந்தாலும் அதை தான் சார் சொல்றாரு, உன் தொழில் தான் தெய்வம், அதை சரியா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நான் உன் மிச்சத்தை பாத்துக்கிறேன். இல்ல அதை விட்டுட்டு நீ வந்து ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் முருகா நான் ஷேவ் பண்ணாம இருந்தேன், முருகா நான் செருப்பு போடாம இருந்தேன், முருகா உனக்கு மாலை போட்டுலாம் இருந்தேன் அப்படின்னா இறைவன் அப்படி இருக்கவே சொல்லுங்க சார். நீங்க 48 நாள் அசைவம் சாப்பிடாம இருக்கிறப்போ நீங்க ஒரு 12 நாள்லயே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஸ் வந்து மாறுதுன்றா சார். நீங்க நல்ல நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஆளு 12 நாள் அசைவம் சாப்பிடாம இருக்கு அப்படின்னா உங்களோட ஆறா ஏதோ ஒரு வகையில மாறுதுன்றது நான் சொல்லுங்க சார். நான் ஒரு புத்தகத்திலையும் படிச்சிருக்கேன், அறிவியல் ஆராய்ச்சியான சொல்லியிருக்காங்க. அந்த 12ன்றதுக்கு காரணமே வந்து என்னன்னா, இப்போ அரையினார் வந்து முருகர் சொல்லற சும்மா உட்கார சொன்னால 12 வருஷம் இருந்தாருங்க சார். இந்த 12 என்றுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்குங்க சார். அதை பத்தி நான் விரிவாவே நான் ஒரு பெரிய நேர்காணலையோ இல்லை என்னோட காணொலியோ நான் பதிவு செய்யறேங்க சார். நீங்க 12 நாளுக்கு அப்புறம் 48 நாள் சாப்பிடாம இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் பிரியாணி எடுக்கிறீங்க, ஒரு மட்டன் பிரியாணி விடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசையா இருக்கிற விஷயத்த விடுறீங்கன்றப்போ உங்களோட ஊழ்வினை கருமே கண்டிப்பா மாறுங்க சார். இந்த பக்குவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா, நாளைக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு விரக்தி மனநிலை வராது, தற்கொலை எண்ணம் வராது, தூண்டு போற எண்ணம் வராது. முருகன் இருக்கார். 48 நாள் முருகனுக்காக இருந்தால என் முருகன் வந்து காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இருக்கும். அதனால இந்த 40 நாள் அசைவம் மட்டும் சாப்பிடாம இருங்க. அடுத்த ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, அசைவம் சாப்பிடாதவங்க எப்படி இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சி நீங்க சரியில்லை அதை ஒண்ணு இழந்துருங்க.
நீங்க ஒரு பெட்ல படுக்காம வெறும் தரையில படுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஒருவேளை உணவு எடுத்துக்காம இருந்துங்க. இல்ல என்னால சாப்பிட முடியாது அப்படின்னா செருப்பு போடாம இருங்க. எதுவுமே மனம் தான் சார் காரணம் சார். உங்க மனசு தயாராயிடுச்சுன்னா நீங்க எல்லாத்துக்கும் தயாராகலாம் சார். ஸோ இந்த டிசம்பர் 15 ஆரம்பிச்சு பிப்ரவரி 1 இருக்கிற விரதம் அதே மாதிரி 48 நாள் தானே இருக்கணும். நீங்க என்ன 49 நாள் சொல்லியிருக்கீங்க. நிறைய முருக பக்தர்கள் கேட்டாங்க சார். இது வரைக்கும் நானே ஒரு 1500 மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கு இந்த நம்ம பக்தி நிஃப்டி மூலமா சொல்றது வந்து இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் சார். நீங்க 48 நாள் விரதம் முடிச்சுட்டு 49 நாள் முருகப்பெருமானை பார்க்க போறீங்க. இப்போ சமீபமா காலமாங்க சார், நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்பதான் நான் பாக்குறேன்னா இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கான்னு தெரியல. சபரிமலைக்கு மாலை போடுறவங்க வந்து சார் ப்ராப்பரான வந்து 48 நாள் மாலை போட்டு 48 நாள் அந்த மண்டலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மலைக்கு போகன்றது ஒரு குருசாமி சொன்னார் என்கிட்ட. ஆனால் பல பேர் வந்து 40 நாளுக்குள்ளேயே போயிட்டு வந்துடுறாங்க. அது வந்து அது அவங்க பக்தி தப்புன்னு சொல்லலைங்க சார். பட் ஆனால் நான் ஒரு குருசாமிகிட்ட இது சம்பந்தமா பேசுறப்போ இப்படிலாம் இருக்கு அப்படின்னப்போ ஆதி காலத்துல 48 நாள் விரதம் இருந்து 49 50 நாள் இருமுடி கட்டி ஐயப்பனை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா இப்போ வந்து 40 நாளுக்குள்ளேயே அந்த கனெக்ட் பண்ணி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நீங்க முருகப்பெருமானுக்கு இருக்கிற காலம் வந்து நீங்க மாலை போடல, ரொம்ப கடினமான பக்தி விரதம் இருக்குல்ல, எளிமையான பக்தி விரதம் இருக்க போறீங்க, அசைவம் சாப்பிடாம இருக்க போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை 40 முருகப்பெருமான் செய்யாம இருக்கின்றப்போ நீங்க ஒன்று இழக்கிறப்போ உங்களுக்கு தெய்வ சக்தி வரும், அந்த கருணை உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமா நீங்க கேட்டது கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய உதாரணம் சார். அப்படி இருக்கும்போது 49 நாள் நீங்க பாக்குறப்போ அது இன்னும் சக்தி அதிகம் சார். நிச்சயமா சார். அந்த 49 நாள் தைப்பூசம் அன்னைக்கு கூட நான் முருக பக்தர்கள் வைக்கிற வேண்டுகோள்னா, நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஆறுபடை போறேன் அங்க போறேன் இங்க போறேன் இல்லாம முதல்ல உங்க தெருல அந்த தெருல இருக்கிற முருகருக்கு ஒரு வஸ்திரமோ ஒரு பால் அபிஷேகத்துக்கு பாலோ இல்ல ஒரு தேனோ இந்த மூணுத்துல எதனோ ஒன்று வாங்கி கொடுங்க சார். பால் தேன் வஸ்திரம் சார். நீங்க வஸ்திர தானம் எல்லாரும் நினைச்சாலும் கொடுக்க முடியாதுங்க சார். அதுக்கு அந்த அமைப்பு இருந்ததாங்க சார். நீங்க முருகனுக்கு ட்ரெஸ் எடுத்து சாத்துறீங்கனாலே உங்களை இவ்வளோ நேரம் நல்லா வச்சுக்கிட்டு இருந்த மனநிலை வந்து டக்குன்னு டென்ஷன் பண்ணி கடையை மறக்க வச்சு அந்த வேலையை மறக்க வச்சு பண்ணோம். பால் வாங்கி கொடுக்குறது பெரிய நிறைவுங்க சார். நிச்சயமா சார். தேன் வாங்கி கொடுக்கலாம் சார் அபிஷேகத்துக்கு. அன்னைக்கு அந்த முருகரை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற எந்த முருகனாலும் பாருங்க. உங்க தெருவில் இருக்கிற முருகர் தான் உங்களோட எல்லை சாமி. அவர் தான் உங்களை காப்பாத்தி எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் கூட்டு வந்து விடுறாரு. அது பாலமுருகரா இருக்கலாம், சக்தி முருகரா இருக்கலாம், சுப்பிரமணிய முருகரா இருக்கலாம். உங்க தெருவில் இருக்கிற முருகருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலை வந்து பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. நிச்சயமா சார். நம்மகிட்ட வந்து ஒரு குருசாமி வந்து அந்த ஐயப்ப மாலையை பத்தி ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு சார். அவர் சொன்னார், தாடி வச்சதுக்கு நம்பியார் சொன்ன ஒரு விஷயத்த சொன்னார். மது மாது மாமிசம் இது 3 மாக்களை விட்டா போதும், நீ தாடி வைக்கலங்கிறது ரெண்டாவது உண்மைங்க சார். சார் நான் முன்னாடி முருகர் பத்தி 2023 பேசினதுக்கும் இப்போ 2005 டிசம்பர்ல முருகர் பத்தி பேசுறதுக்கும் எனக்குள்ளேயே பல மாற்றங்கள் வந்து உணர்றாங்க சார். தெய்வம் வேற மாதிரி இருக்குங்க சார். நம்ம வந்து நீங்க 30 நாள் ஒருத்தர் கோயிலுக்குள்ள போயிட்டு முருகரை பார்த்துட்டு வராங்க, 30 நாள் ஒருத்தர் கோயில் கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு வரான். ஸோ அதனால இவங்க உயர்ந்தவனும் கிடையாது, அவன் தாழ்ந்தவனும் கிடையாதுங்க சார். இறைவன் சமமாக தான் சார் கொடுக்குறாங்க சார். நான் சமீபத்தில் ஒரு பதிவு பண்ணிருக்கேன் சார். அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் வந்து எழுதியிருக்கார், பணம் வைத்திருப்பனும் சாமி கும்பிடுகிறான், திருடன் நினைக்கிறவனும் சாமி கும்பிட்றான், இந்த 2 பேர்ல யாருக்கு தெய்வம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி நான் என்னோட சேனல் வாட்ஸ்அப் சேனலில் போட்டு அதுக்கு நிறைய பேர் பலவிதமான பதில் சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இறைவன் 2 பேருக்கும் உதவும் சார். இறைவன் சமமாக தான் சார் உதவார். இறைவன் முன்னாடி இவன் வந்து திருடா, இவன் போலீஸ்காரன், இவன் வந்து ரவுடி வந்து கொலை பண்ணுறான் அப்படிலாம் அவன் செயல் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் சார். ஆனால் இறைவன் முன்னாடி எல்லா குழந்தையும் அவரோட குழந்தைகள் தான் சார். அதனால தான் சார் இறைவனா இருக்காரு. நிச்சயமா நிச்சயமா சார். திருவண்ணாமலையில நான் ஒரு விஷயத்த வந்து பார்த்தேங்க சார். நான் வந்து யாரை பத்தியுமே பேசக்கூடாது, எந்த கருத்தை பத்தியும் பொது கருத்து பேசக்கூடாதுன்ற கொள்கைக்கு வந்துட்டேங்க சார். என்ன ஆனாலும் சார், நான் வந்து என்ன நடந்தாலும் நான் பிற விமர்சிக்க மாட்டேன், பிற விஷயத்துக்கு போய் கருத்து சொல்றது அப்படி பண்ணிருக்க மாட்டேன். ஆனால் திருவண்ணாமலை மட்டும் அது எனக்கு வந்து அந்த விஷயத்தை பதிவு பண்ணுன்னு சொல்லி நான் பதிவு பண்ணேங்க சார். நான் வீடியோவே போட்டுருந்தேன், திரும்ப பக்தி பிடி வாயிலாம சொல்றேன். கிரிவலம் போறவங்க வந்து சோளம் சாப்பிட்டு போறான், போண்டா சாப்பிட்டு போறான், பேசிட்டே போறான், ஆடிட்டே போறான், இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் போனா என்ன புண்ணியம்லாம் கேட்கறான் சார். அது நம்ம வேலை கிடையாதுங்க சார். சிவபெருமான் எங்கேயுமே நீ பாப்கார்ன் சாப்பிடாத, சோம்பு அப்படி சாப்பிட்டு வராத, வாழைப்பூ வடை சாப்பிட்டு வராத, போண்டா சாப்பிட்டு வராதுன்னு சொல்லியிருக்காரா? இறைவன் உள்ளத்தை தான் சார் பார்க்குறாரு. அவன் 14 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு உண்டான சக்தி வந்து இந்த பொருளில் கிடைக்குது அப்படின்னா அவன் சாப்பிட்டு போட்டுமே. எந்த தெய்வம் சார் சொன்னாங்க இது மாதிரிலாம் வராத? கிரிவலம் போய் பேசிட்டே போறான் சார். அந்த மண்ணை மெரிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் சார். அவன் வந்து நடக்கிறான 14 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது யாரோட பக்தியும் கிண்டல், போன நேர்காணலில் நான் சொல்றதா திரும்ப சொல்றேன், யாரோட பக்தி யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுங்க சார். என்னைக்குமே நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான் சார். நீங்க மற்றவங்க பக்தி கிண்டல் பண்ணீங்கனாலே உங்களோட வளர்ச்சியிலேருந்து நீங்க ஒரு வருஷத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம் சார். அவன் நடந்து போறான், படுத்துட்டு போறான், அங்க பிரதர்ஷனம் போறவங்க வந்து கிண்டல் பண்றாங்க. பார்த்த ஒரு இதுல அந்த ஒரு அம்மா வந்து அவங்கள கிண்டல் பண்ணாங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், கிரிவலம் போறவங்க எல்லாருமே மிகப்பெரிய புண்ணியவான்கள் சார். கிரிவலம் நடக்கும்னு நினைக்கிறான்ல சார். இப்ப என்னால நான் நினைச்சாலும் பணம் நடந்து போக முடியாது. அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கல, அது எவ்வளவு பெரிய விஷயம் சார். நாங்க நடந்து போறப்ப நடந்த ஒரு அற்புதமான விஷயம் சார்.
சார் நம்ம ஒரு 4 கிலோமீட்டருக்கு போனதுக்கு அப்புறமே சோர்ந்துருவோம். ஒரு வயசான 60-65 வயசு தள்ளி விட்டு ஓடுது சார். அதான் சார், அது என்ன மாதிரி சோல் சார், எவ்வளவு பெரிய சார். நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சார் மனிதர்கள் போறாங்கன்ட்டு, எத்தனையோ பேர் சார். இன்னைக்கு 18 சித்தர்கள் இருக்காங்களா சார். ஏன் அந்த 18 சித்தர்கள் மட்டும் நம்ம தனித்துவமா பேசுறோம் அப்படின்னா, இப்போ 18 சித்தர்கள் பத்தி பேசும்போது இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாருங்க சார், 18 சித்தர்கள் ஏன் இப்ப நம்ம தெய்வமா கும்பிட தெரியுமாங்க சார். ஒரு சித்தர் இன்னொரு சித்தரை பத்தி பொறாமப்பட்டதே இல்லைங்க சார். ஒரு சித்தர் இன்னொரு சித்தரை பத்தி எங்கேயும் தப்பா எழுதுங்க சார். 18 சித்திரங்களும் ஜோதிடரை பத்தி பேசியிருக்காங்க சார். 18 சித்திரங்களும் மருத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க. 18 சித்திரங்களும் இறைவனை பத்தி பேசியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பொறாமப்பட்டோ 18 சித்திரங்களும் வாசியை பத்தி பேசியிருக்காங்க, மூச்சை பத்தி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த 18 சித்திரங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமையாவோ இல்ல புறம் பேச எதுவும் சொல்லவே இல்லைங்க சார். அதனால 18 சித்திரங்கள் இப்ப நம்ம வணங்குற இடத்துல இருக்காங்க சார். இப்பயும் அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க. எப்ப நீங்க மத்தவங்களை தப்பா பேசுறதை விடுறீங்களோ அப்ப நீங்க தெய்வ நிலைக்கு போவீங்க சார். தெய்வம் உங்ககிட்ட வருங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா சார். இந்த தைப்பூச விரதத்துல ஆட்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சார். அதான் ஸோ அந்த தெய்வ நிலைக்கு நீங்க மாறுவீங்க சார். அந்த மாதிரி இந்த கிரிவலம் போறவங்களா இருக்கட்டும், பழனி பாத யாத்திரை போறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க சார். பாத்தீங்களா, இப்படிலாம் நடந்து போனாதான் முருகர் கொடுப்பாரா அப்படின்னா, முருகரா சொன்னா நடந்து வர சொல்லி ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெயின்? அதுதான் சார் சொல்றேன். இவன் ஸ்ட்ரெயின் பண்ணதான் சார் இவன் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பாவ கணக்கும் குறையுது. எல்லா மூட்டையும் தூக்கிட்டு நடக்கிறான்ல சார். நீங்க உங்களை வருத்திக்கிறீங்களே சார். உங்க உடம்புல இருந்து வேறு வருது. இப்போ ஜோதிடர் ஐயா நிறைய நேர்காணல சொல்லிட்டே இருப்பாரு, உடற்பயிற்சி பண்ணேன். சனி ஆரம்பிச்சு நான் சொல்லிட்டேன். நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க பட்டிக்கு, ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு பரிகாரம்னா சொல்லவே மாட்டாருங்க சார். பெரிய அளவுக்கு சொல்ல மாட்டார். அப்போ அந்த உடற்பயிற்சின்ற நீ உன்னை வருத்திக்கிறல்ல, போய் ஒரு வெயிட்டை தூக்குறியே, சொகுசு வாழ்க்கை வாழாம கஷ்டப்படுறியே, அப்படி இருக்கும்போது இயற்கையாவே உன்னோட ஊழ்வினை கருமனை குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து பாத யாத்திரை நடந்து போது முருகன் நடக்க சொல்ல, இவன் நடக்கிறதுனால தான் முருகரோட அருளே அவனுக்கு கிடைக்க போகுது. இப்போ இறைவன் வரமே கொடுத்தாலும் சார், நம்மளோட அக்கௌண்ட்ல பாவ கணக்கு அதிகமாச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? அது தீர்ந்தா தானே சார் நம்மளுக்கு போடுற காசு வந்து அக்கௌண்ட்ல லாக் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்? அதை மைனஸ் பண்றதுக்கு அந்த பாத யாத்திரை, கிரிவலம் எல்லாமே. அதனால இதுக்கப்புறம் இந்த காணொலி பாக்குறவங்க அவங்க கூட வராங்க, உங்க தங்கச்சி வராங்க, அக்கா வராங்க, சாப்பிட்டுக்கிட்டே வராங்க, பசிக்குதுன்னு சொல்றாங்க, போண்டா சாப்பிட்டு வராங்க, பணியாரம் சாப்பிட்றாங்க, இப்படிலாம் சாப்பிட்டா நீ என்ன பக்தி அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா நடந்து போயிட்டே இருங்க, அவங்க சாப்பிட்டு வரட்டும். ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார். இப்போ கிரிவலம் மட்டும் கிடையாது, நல்ல பழனி பாத யாத்திரை, இன்னும் எங்க திருப்பதிக்கு நடந்து போறவங்க. இப்போ சமீபத்தில் ரோஷன் ஒரு தம்பிங்க சார் பெங்களூர்ல, அது உண்மையில ஒரு பக்திங்க சார். பெங்களூர்ல இருந்து பழனிக்கு நடந்து வராருங்க சார். பழனில இருந்து திரும்ப சபரிமலைக்கு நடந்து போறாருங்க சார். திரும்ப சபரிமலையில இருந்து பெங்களூர் நடந்து வராங்க சார். இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு மனம் வேணுங்க சார். நம்ம போனோம்ல உத்தரகாண்ட் போறப்ப ராமநாதபுரத்துக்கு உத்தரகாண்டுக்கு நடந்து வந்தாரு. இதெல்லாம் சார், இதுக்கெல்லாம் எவ்வளவு திடமான மனசு வேணும் தெரியுமாங்க சார். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தா மட்டும்தான் செயல்படுத்தவே முடியும். அது அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் கூட கிடையாது. 6 மாசம் வேலை பார்ப்போம், 6 மாசம் நடப்பாங்க. அதுதான் சார் பக்தி. அவங்க கண்டிப்பா ஒரு சோல் வந்து புனித ஆத்மாவா இருக்குங்க சார். ஏதோ ஒரு வகையில ஒரு கணக்கை டேலி பண்றதுக்காக இந்த பர்த் எடுத்திருப்பாங்க சார். இந்த பர்த் எடுத்து இப்படி டேலி பண்ணிட்டு இருக்காங்க இதுவே. நிச்சயமா சார். தைப்பூசம் இருக்கப்ப நம்ம உறவுகளுக்கு நிறைய சந்தேகம் வரும் சார். நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சேன், எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, இல்ல ஒருத்தவங்க தவறிட்டாங்க, இதை நான் கண்டினியூ பண்ணலாமா? இது சார் இது மட்டும் கிடையாது சார். எல்லாருக்கும் பெரும்பாலும் கணவன் மனைவி இணையலாமா, இந்த சமயத்துல பெட்ல படுக்கலாமா, கட்டுல, இது எல்லாமே உங்க மனம் பொறுத்து. 40 நாள் வீட்டுல அசைவம் செய்யாம இருங்க, 40 நாள் அசைவம் சாப்பிடாம இருங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க என்ன பண்ணாலும் இறை சக்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதான் செய்யும். அசைவம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் நீங்க ஒண்ணு பிடிச்சதை எடுக்கிறீங்களே சார், அவ்வளவுதாங்க சார். பிறப்பும் இறப்பும் எல்லாமே புனிதங்க சார். இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் எது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறப்பு தான் சார் சொல்றாங்க. பிறப்பு 2வதுங்க சார். அதுக்கு சமமான ஒரு புனிதமான விஷயம் தீட்டுங்க சார். இப்ப நீங்க காமாக்கியா கோயில வந்து எதை சார் வழிபடுறாங்க? 51 சக்தி பீடங்கள்ல காமாக்கியா கோயில் முதன்மையான ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னப்போ நீங்க பெண் சக்தி தான் பெரிய சக்திங்க சார். நீங்க பெண் கிட்ட இருந்து வர்றது எல்லாமே நல்லதுதாங்க சார். அதை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடியதோ இல்ல வந்து ஒரு புறம் தள்ளக்கூடியதோ கிடையாதுங்க சார். இது சத்தியம் சார். இப்போ நான் கர்மாராய்ச்சியில ஒரு புக் படிக்கும் போது அதுல ஒரு விஷயத்த உணர்றேங்க சார். கோயில இருந்து முட்டை வந்ததா, முட்டை இருந்து கோழி வந்தான்னு கேட்பாங்கல்ல. உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்துல உருவான முதல் உயிரினமே பெண் தாங்க சார். பெண் சக்தி தான் ஃபர்ஸ்ட் உருவாகிருக்குங்க சார். இது இன்னும் எத்தனை பேர் நம்புவாங்க, ஏற்றக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த புத்தகத்துல நான் கண்டிப்பா அது விரைவில் பதிவு செய்யறேன். இப்ப நீங்க கர்ணன் படம் பாத்துருக்கீங்களாங்க சார்? என்ன சார்? கர்ணன் சார் டவுன்லோட் பண்ணி வச்சு டெய்லி பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டீங்கன்னா அதான் பாருங்க, உங்க மூலியமா அது வந்து சொல்லிட்டு இருக்கு. நீங்க கர்ணன் எப்படி உருவாருன்னு பாத்தீங்கன்னா, பெண் இருப்பாங்க, அந்த பெண் சூரியன் கிட்ட கேட்பாங்க, சூரியன் விளையாட்ட ஒரு விஷயத்த கேட்பாங்க, சூரிய சக்தி மூலியமா அவங்க வயிற்றுல கரு உருவாகும். அது மாதிரிதான் இந்த உலகத்துல உருவான முதல் சக்தி வந்து பெண் சக்தி தான் சார். அதுக்கப்புறம் தான் சூரியன் சக்தியால அவங்களுக்கு திரும்ப எல்லாம் உருவாகி அடுத்தடுத்து வந்துக்கலான்னு என்னோட தியரி. ராஜேஷ் ஐயா உயிரோட இருந்தாருன்னா இதை போய் நான் அவர்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன உங்க கருத்து கேட்டிருப்போம். அவரும் இல்ல, இதை பத்தி இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க சார். அதனால பெண்கள் இந்த மாதவிடாய் காலத்துல வந்து இப்படி பண்ணலாங்களா சார்? நார்த் இந்தியால ஒரு ஊர் இருக்குங்க சார், அங்க மத்த நாள் பூஜை பண்ணாம இருக்காங்களா இல்லையாவா,
மாதவிடாய் காலத்துல கண்டிப்பா அவங்க பூஜை பண்ணி தான் ஆகணுன்றாங்க. இங்கே நம்ம ஆதிபராசக்தி கோயிலே அது ஒரு பெரிய கணக்கா எடுத்துக்கிறது இல்ல சார். சார் அது பெரிய விஷயம் சார். நீங்க எதை நீங்க ஒதுக்குறீங்களோ அங்கதான் சார் தெய்வம் இருக்குங்க சார். நீங்க எதை வந்து நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றாங்களே சார், அங்கதான் தெய்வம் இருக்குங்க சார். நீங்க எல்லாரையும் சமமா பாத்தீங்கன்னா தான் தெய்வம் உங்களுக்கு கொடுக்குங்க சார். இது ஒரு பெரிய ரகசியம் சார். நான் கர்ம ஆராய்ச்சியில் நிறைய தேரிகள் வச்சிருக்கேங்க சார். என் வாழ்நாளில் கண்டிப்பா நீங்க அல்லது புக்காவோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல பதிவு பண்ணிட்டு தான் நான் போவேங்க சார். என்னோட பிறப்பு அதுக்காக தாங்க சார். நிச்சயமா சார். உலகம் ஃபுல்லா முருகர் இருந்தாரு, அதை ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாரு அப்படின்றத ஒரு 50 வருஷம் கழிச்சு எங்கேயா ஒரு இடத்துல நம்ம பேரை சொல்லி பதிவு பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு போறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். நீங்க 48 நாள் விரதம் இருக்குன்ட்டு நீங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவர்கள் உங்க சொந்த பந்தம் யாரும் இறந்து பார்க்காம போட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? நீங்க 100 வாட்டி 48 நாள் இந்த பாவம் போகாது. இந்த ஆத்மா பாக்குமாங்க சார். அது வந்து ஒரு பெரிய செயின் லிங்க் சார். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, மெமரிஸ்ல வந்து Facebookல காட்டுது. அதே வருஷம் ஒரே சமம் தொடர்ந்து வருதுன்றப்போ நம்ம எல்லாமே திரும்ப சுழற்சியில பிறந்துட்டே இருக்கோம் சார். நம்ம எல்லாருமே சுழற்சியில திரும்ப பிறந்துட்டே இருக்கோம் சார். நீங்க இன்னைக்கு உங்க அப்பா உங்க அம்மா எல்லாருமே நீங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த ஜென்மத்துல கிடையாது. நம்ம பண்ற நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே சமகாலத்துல நீங்க வந்து ஒரு பொருளாதார இல்லாத ஒரு இடத்துல பிறக்கிறதா இருக்கட்டும், நல்ல பொருளாதார நிலைக்கு போறதா இருக்கட்டும், இதுலயுமே கர்ம சுழற்சி தான். நீங்க இதுல இருந்து தயவு செய்து வெளியில வாங்கன்றாங்க சார். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இறைவனை வந்து உங்களால கருசிலையை தான் பார்த்து வணங்க முடியும். அதுக்குள்ள இறைவன் தெரியல, அது உங்களால பார்க்கவே முடியாதுங்க சார். நிச்சயமா சார். நீங்க இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும் சார். நிச்சயமா சார். நான் வந்து எங்க வீட்டுல வந்து இப்போ ஒரு முருக பக்தோட கேட்டாரு, என் பொண்ணு வயசுக்கு வந்தேன்னா, ஐயா உங்க பொண்ணு வயசுக்கு வந்தேன்னா தெய்வங்க உங்க பொண்ணு, முதல்ல உங்க பொண்ணு காலத்தோட நீங்க வணங்குங்க. நீங்க ஒரு பெரிய குற்றமா ஏன் பாக்குறீங்க, ஒரு பெரிய தப்பான விஷயமா பாக்குறீங்க. இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய அதிசயம் உங்களுக்கு. நீங்க இந்த தீட்டு இதெல்லாம் எவ்வளவு சொல்றாங்க சார். 40 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் ஒருத்தங்க வந்து ஏஜ் அட்டனாம இருக்காங்க, ஒரு குடும்பமே இருக்காங்க சார். அதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். உங்களோட ரத்த சொந்தம் தான் சார். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் உங்க குடும்பம் தான் சார் கடைசி வரை நிற்கும் சார். நிச்சயமா சார். வேற யாரும் வரவே மாட்டாங்க சார். ஆனா அந்த குடும்பத்தை அன்பா பாதுகாப்பா போற்றி வளங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் தீட்டு பிறப்புன்னு சொல்லி அவங்களாம் தள்ளி வைக்காதீங்க. அதே சமயத்துல தெய்வத்தை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அருமை சார், அருமை சார். நீங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் சார் வழிபட போறீங்க. நீங்க இந்த சமயத்துல நான் யாரையும் கோயிலுக்கு போங்கன்னு சொல்ல, நீங்க இந்த சமயத்துல வந்து நீங்க மனசுக்குள்ள முருகனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை யாரு கேட்க முடியும்? உள்ள வேணும் கோயிலில் இறைவன் வந்து விட்டால் வேற எதுவுமே கிடையாதுங்க சார். அருமை சார். இன்னொரு சந்தேகம் நம்ம ஊருக்கு வரும். தைப்பூசம் வரது ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் போயிட்டு இருக்கேன் சார். திடீர்னு எங்க வீட்டுக்காருக்கு வேலையில பிரச்சனை வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார், நீ இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றாரு. இல்ல மனைவி வந்து கணவரை பார்த்து நீங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதும்பாங்க. இல்ல வேற யாரோ ஒண்ணு சொல்லி அதை தடங்கல் பண்ண பார்ப்போம். விரதம் இருந்துதான் எனக்கு வேலை போச்சு, விரதம் இருந்துதான் எனக்கு வந்து விபத்து ஆச்சுன்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த தைப்பூச விரதம் இருக்காங்க சார். விரதம் இருந்து வேலை போச்சுன்றாங்கல்ல.